தஞ்சாவூர்ல 1,00,00,000 ரூபாய்க்கு ஒரு அபார்ட்மெண்ட் 7 வீடு உள்ள அபார்ட்மெண்ட் கட்டியிருக்கிறதா சொல்லியிருந்தேன். அது பத்தி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த காரணத்துக்காகவும் இது மூலமா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறையவே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ ஷோ பண்ணுறதுக்காகவோ வேற எதுக்காகவும் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடு கட்டி முடிச்சு 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா நான் பழைய கிளிப்ஸ் வச்சிருக்கேன். அதனால தேவையில்லாத சஜஷன்ஸ் இல்லை அட்வைசஸ் கிரிட்டிசிசம்ஸ் இதெல்லாம் வரும். அதுக்காக சொல்கிறேன். இந்த வீடு கட்டினதுல வந்துட்டு எங்களுக்கு நிறைய இடத்துல நாங்கள் லக்கியாகவும் இருந்திருக்கோம், நிறைய இடத்துல சஃபரும் ஆயிருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் நான் ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஆளுங்க தான். ஸோ 30 வயசுல இதை பண்ணுறதுக்கான நாங்கள் டிஃபிகல்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டல் ஹவுஸ் இந்த இடத்துல கட்டலாமான்னு நாங்கள் டிசைட் பண்ணும் போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அந்த இடத்துல எவ்வளோ ரெண்ட் போகும் அப்படிங்கிறத விசாரித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தஞ்சாவூர் அவுட்டர் ஏரியாவாக இருந்ததுன்னா ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க. இதே வந்து நாங்கள் இருக்க இந்த இடம் இருக்கு பாருங்க, இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு, புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு. வேலம்மாள் ஸ்கூல் வந்து 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பக்கத்துலேயே ரொம்ப நடந்து போகிற தூரத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஐடி பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இது மாதிரி நிறையா இருக்கு. ஸோ இதெல்லாம் ரெண்ட் எல்லாமே விசாரிச்சு பார்த்துட்டு ஓகே இது ரெண்ட்டுக்கு விடுற நல்ல இடம் தான் அப்படின்னு நிறைய பேர் அந்த ஏரியா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம், ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கும்போது இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஒரே நாளில் பண்ணதில்லை, ஒரு 5 இயர்ஸ் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணது. ஒவ்வொரு நைட்டில் நாங்கள் இதை டிசைட் பண்ணி பண்ணலை. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டு பற்றி கேட்பீங்க. லேண்டு வந்துட்டு நாங்கள் வாங்கின லேண்ட் இல்லை, என்னோட தாத்தா வாங்கின லேண்டு இது. அப்போ அவர் வாங்கும்போது 35 இயர்ஸ் பேக் அவர் வாங்கியிருக்காரு. அப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்ட் அங்கே வரப்போறதா சொல்லியிருந்தாங்களாம். பட் வரல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருக்காரு. அப்போ நிறைய பேர் அந்த சேல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் பேங்க்ல வேலை பார்க்குற டைம்ல வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அப்படியாம்மா நாங்கள் வந்து அந்த ஒரு பிளாட் வந்து ரொம்ப கம்மி ரேட்டு கொடுத்தாங்க, அங்கெல்லாம் என்ன காடா இருக்கு, அங்கெல்லாம் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்காம விட்டுட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பவே வந்து எங்க தாத்தா வந்து நல்லா யோசிச்சு வாங்கியிருக்காரு. அந்த விதத்துல நாங்கள் லக்கியா இருக்கோம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்க எதுக்காகவும் இதை சேல் பண்ணல. என்னோட அப்பா அம்மா வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே இறந்துட்டாங்க. ஸோ ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதுக்கோ கல்யாணத்துக்கோ எதுக்காகவுமே நானும் என்னோட சிஸ்டரும் வந்துட்டு இதை வந்து செல் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் சேல் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. வேலை அதிகமாக ஆக சில சொந்தக்காரவங்க இருக்காங்க, இந்த மாதிரி எல்லார் வீட்லயுமே இருப்பாங்க, எப்படியாவது நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கிடலாம், அந்த மாதிரி நிறைய நடந்தது. ஆனால் நாங்கள் இது எல்லாத்தையுமே தவிர்த்தோம். அடுத்தது அமௌண்ட் எப்படி ரெடி பண்ணோம்னா, நாங்கள் கொஞ்சம் இடத்த சேல் பண்ணி தான் ரெடி பண்ணோம். எங்களோட எண்ணம் என்னன்னா, சேல் பண்ணால் அதிலே வந்து ஃபுல் வீடும் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஓவர் நைட்லலாம் வந்து இடத்த சேல் பண்ணிடலாம் நாங்கள் டிசைட் பண்ணல. ரொம்ப யோசிச்சோம், எப்படிலாம் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு. கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் யோசிச்சோம். என் ஹஸ்பண்டுக்கு சேல் பண்ணுறதுல விருப்பமே இல்லை. ஏன்னா சேல் பண்ணிட்டா கண்டிப்பாக திரும்ப வாங்க முடியாது. பட் சேல் பண்ணிட்டு நம்ம அமௌண்ட்ல வந்து கட்டிட்டு மிச்ச அமௌண்ட் வந்து டெபாசிட் போட்டுக்கலாமா அப்படிலாம் யோசிச்சோம். இல்லை சொந்த வீடு கட்டலாமா, நம்மளுக்கு தனியாக வீடு கட்டிப்போம். ஆனால் என்ன ஆக்சுவலாக ஃபேக்ட்னா 60 to 70% தான் எங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சது. ஏன்னா நாங்கள் வந்து 2019 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் விசாரிச்சும் போது 1800 சொன்னாங்க per ஸ்கொயர் ஃபீட். 2023 2100, ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல 300 ரூபாய் ஏறிடுச்சு. நானும் 300 ரூபாய் வந்து எப்படி கொண்டு வந்தேன் 2100ங்கிறத அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, அதையும் நான் சொல்றேன். இது வந்து சேவ் பண்ணீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 1,00,00,000 ரூபாய் யாராலையும் 30 வயசுக்குள்ள சேவ் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க எஸ்ஐபியில போட்டா கிடைச்சிடும், எஸ்ஐபியில மியூச்சுவல் ஃபண்ட்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எதில் போட்டாலும் குறைஞ்சது 20 வருஷமாவது வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். அதுவும் அமௌண்ட் நிறைய போடணும். நாங்கள் வந்து 70% தான், 60 to 70 தான் இதில் கிடைச்சதுன்னு சொன்னேன். மிச்ச அமௌண்ட் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதையும் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ வந்து இன்னொன்று நாங்கள் மனசை தேர்த்திக்கிட்டது ஒன்று என்னன்னா, கொஞ்சம் இடத்த சேல் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு அசெட் தான் கிரியேட் பண்ணுறோம். அந்த அசெட் வந்து இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணாதான் ஒரு அசெட். அதுவே நிறைய பேருக்கு புரியாது. நம்ம தங்குறதுக்காக கட்டுறது வீடு வந்து அசெட் கிடையாது. அந்த இதுலேருந்து ஒரு இன்கம் வருதுன்னா அதுதான் அசெட். ஸோ அந்த அசெட்டை தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று, இனிமேல் வந்து நம்ம எந்த இடமும் சேல் பண்ணக்கூடாது. இனிமே வந்து எங்கள் தாத்தா எப்படி எங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு இடம் பார்த்து வச்சுட்டு போனாரோ அந்த மாதிரி எங்களோட ஜென்ரேஷனுக்கு நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து எங்களுக்கு அதிகமாக வந்தது இந்த இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிச்சதில்ல. ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அதுக்காக சொல்கிறேன்.
ஸோ நாங்கள் ஏன் லோனுக்கு போகல அப்படின்னா, நான் வந்து ஃப்ராங்காக உண்மையை சொல்றேன். லோன் வாங்கினா தூக்கம் வராதுங்க நைட்டு. நான் வந்து பேங்கிங் செக்டாரில் லோன் செக்ஷனில் தான் வேலை பார்த்துருக்கேன். நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. 3 மாதம் கட்டலைன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் ஆகிடும். அசெட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ கால் வரும். ஸோ வந்து இது வந்து ரெண்டல் ஹவுஸாக தான் நாங்கள் கட்டுறோம். ஸோ வந்து எனக்கு அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு எனக்கு வந்து வேலையை விடணும். அதுக்காக நான் ஏன் வேலையை விட்டேங்கிற ரீசனுக்கு ஒரு தனி வீடியோவே பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா பாருங்க. வேலையை விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ நான் அதனால 2 பேரும் சம்பாதிச்சாதான் லோன் கட்ட முடியும். ஒருத்தவங்க சம்பாதிக்க வச்சு லோனும் கட்டிட்டு நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து லோன் போகல. அடுத்தது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதும் ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப தலைவலியான ஒரு விஷயம்தான் அது. ஏன்னா நம்மளை எப்படிலாம் ஏமாற்றலாம் அப்படின்னு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் ஈஸியாக வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணி என்கிட்டே வந்து சொந்தக்காரங்களே பண்ணியிருக்காங்க. நீ இடத்த வித்துட்டு தானே வீடு கட்டுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ கமெண்ட்லேயே அந்த மாதிரி பண்ணுவாங்கிறதுக்காக தான் நெகட்டிவ் கமெண்ட் ரிஸ்க் பற்றி நான் அதிகமாக சொன்னேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. சேல் பண்ணும்போது ப்ரோக்கரேஜ் சார்ஜ் வந்து சேல் பண்ணுற அமௌண்ட்டில் 1% கொடுத்தோம். நாங்கள் சேல் பண்ணும்போது பண்ண ஒரு தப்பு என்னென்னா, நாங்கள் சேல் பண்ண இடத்துல வந்து ஆல்ரெடி போர் போட்டிருந்தோம். அந்த போர் நாங்கள் போடும்போது 2.25 லட்சம் அந்த மாதிரி செலவு பண்ணி போட்டிருந்தோம். ஆனால் நான் அதை விற்றும் போது பத்திரத்துலேயும் போர் போட்டது எழுதாமல் விட்டுட்டாங்க. நாங்கள் இல்லை நாங்கள் கொடுத்துட்றோம்னாங்க. நாங்களும் ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணோம். சரி, நாங்கள் 2.25 லட்சமும் நாங்கள் எதிர்பார்க்கல. 1.5 லட்சம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஒரு பைசா கூட வரல. அந்த விதத்தில் தான் செல் பண்ணும்போது நாங்கள் ஏமாந்து அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நீங்கள் போர்டில் அது போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு சார்ஜ் வாங்கிடுங்க. அடுத்தது சேவிங்ஸ். ஸோ 60 to 70% தானே வந்தது. மிச்சம் வந்து நாங்கள் சேவ் பண்ணது இருந்தது. நான் வேலை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி கம்மியாக தான் இருந்தது. அப்போ நான் எவ்வளோ சேவ் பண்ணுவேனோ, அப்போ நான் எவ்வளோ செலவு பண்ணுவேனோ, என் சேலரி ப்ரொமோஷன் வாங்கி அதுக்கப்புறம் என்னோட சேலரி டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. அப்பவும் கூட நான் வந்து அதே செலவை தான் நான் மெயின்டைன் பண்ணேன். என் லைஃப் ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டே வந்தேன். சேவ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என் கல்யாணத்துக்கான செலவை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு என்னோட சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே நான் கொஞ்சம் நகையும் சேர்த்தேன், பணமாகவும் நான் சேர்த்துட்டு இருந்தேன். இன்னொன்று, என் கல்யாணத்தில் நான் ரொம்ப செலவே பண்ணல. லவ் மேரேஜ். ஸோ என் ஹஸ்பண்டும் டவுரி வாங்கலை, கேட்கல. என்னோட இன்லாஸும் கேட்கல. அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கி. ஸோ வந்து கல்யாணமும் வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கிட்டோம். ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னே நாங்கள் வீட்டில் சொல்லிட்டோம். சொன்னனால அந்த கல்யாணத்தில் நிறைய சேவ் ஆனதுனால தான் இங்கே செலவு பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டு. ஸோ சேவிங்ஸ் போக இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எப்படி வந்ததுன்னா, கொஞ்சம் கோல்டு ப்ளஸ் டைமண்ட் நெக்லஸ் சேல் பண்ணோம். கோல்டு டைமண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டைமண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வாங்கி போட்டுக்கணும் ஆசை, எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்குது அப்படின்னா டைமண்ட் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஜுவல் லோனும் நாங்கள் வச்சுருந்தோம். இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கடைசி ஸ்டேஜ் வரும்போது சீக்கிரமாகவே வாடகைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்லாம் வந்தது. ஸோ 7 வீடு இருக்கு இல்லையா, 7 வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட், இந்த அமௌண்ட் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். ஸோ சேவிங்ஸ் இருந்தது, அந்த மாதிரி நகை, இது எல்லாமே கலந்து தான் வீடு முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கும் போது இன்ஜினியரை சூஸ் பண்ணணும். இன்ஜினியர் சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வீடு கட்ட போகிறோம். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது. ஸோ வந்து கொத்தனார் மட்டும் வச்சு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டிலே பக்கத்தில் ஒரு வீடு வந்து கொத்தனாரை வச்சு கட்டி ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ அதனால இன்ஜினியர் செலக்ட் பண்ணும்போது 2400 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பர் ஸ்கொயர் ஃபீட் 2022. ஸோ 2400 ரூபாய்க்கு நாங்கள் போட்டோன்னா 1 கோடி தாண்டிடும். அதனால வந்துட்டு நாங்கள் சர்ச் பண்ணும்போது எங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இன்ஜினியர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒரு 2-3 வீடு தான் கட்டியிருந்தாரு. அவர் 2100க்கு பண்ணி கொடுக்குறதா சொன்னார். ஸோ அவர் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அடுத்தது பில்டிங் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 months எடுத்துக்கிட்டோம். இது இல்லை, அப்படி போடுங்க, அப்படி மாற்றுங்க, இந்த மாதிரி வேணாம், பார்க்கிங் எப்படி விடலாம், இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் நடந்தது. ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 5-6 பிளான் போட்டு கொடுத்தாரு. கடைசி பிளான் தான் நாங்கள் ஃபைனல் பண்ணோம். ஸோ வந்து எப்போவுமே டைம் எடுத்துக்கோங்க வீடு கட்டும் போது. இந்த பில்டிங் பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து அவசரப்படுத்த டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சில வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன், இல்லை இதை இடிச்சிட்டு இங்கே இதை வந்து பாத்ரூமாக மாற்றுங்க, இங்கே வந்து கிச்சன் வைங்க,
வாஸ்துங்கிற பேரில் நிறைய பேர் நடுவில் வந்து மாற்ற சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா திரும்ப சேஞ்ச் பண்ணும்போது வந்துட்டு நடுவில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பைப் லைன் எங்கே வரும், எலக்ட்ரிக்கல் லைன் எங்கே வரும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அடுத்தது நான் எங்களோட லேண்ட் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டிடிசிபி வந்து வாங்க வேண்டியது பஞ்சாயத்தில் தான் இருந்தது. டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு பார்த்து அதை வாங்கணும். அதை வாங்கினதுக்கு அப்புறமா பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கணும். எங்களோட வீடு பார்த்தீங்கன்னா 4100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். 4100 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கணும். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு 1.5 மாதம் ஆணுச்சு. ஸோ அடுத்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பில்டிங் வந்து அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது. நம்ம போர்வெல் போடணும். போர் போட்டு தான் ஆகணும். ஏன்னா 7 வீடு. ஸோ 7 ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸ் பைப் வச்சு கொஞ்சம் ஆழமாக போடுற மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கிட்டத்தட்ட அதுக்கு மட்டுமே 4 லட்சம் செலவானுச்சு. நம்ம பில்டிங் கட்டுறதை விட இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஆகும். அடுத்தது வந்து செப்டிக் டேங்க் தான். அங்கே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கிடையாது. ஸோ செப்டிக் டேங்க்கும் நாங்கள் கொஞ்சம் பெருசாக கட்டணும். அடுத்தது காம்பவுண்ட், கேட்டு, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். ஸோ அதனால தான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன்லாம் நாங்கள் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆல்ரெடி எங்களுக்கு நிறையா இருந்தது. நாங்கள் இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து 1 crore சொல்கிறேன். ஸோ ஃபுல் அமௌண்ட் எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து தான் 1 crore சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்க்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. வீடுன்னு எடுத்திங்கன்னா பில்டர் கொடுக்குற கொட்டேஷனை விட 10லேருந்து 15 லட்சம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்கள் எலிவேஷன் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜில் தான் வரும். ஸோ நான் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த வீடை இடிச்சிட்டு தான் கட்டினாங்க. வீடு இடிச்சிட்டு தான் கட்டணும் அப்படிங்கும் போது எங்கள் அம்மா கடைசியாக வாழ்ந்த வீடு, என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷ்னல் திங்ஸ் இருந்தது. ஸோ இதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டிலே ஆணுச்சு. வீடு இடிக்கும் போது பூமி பூஜை வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி போட்டாங்க. நான் அப்போ போனேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் போகவே இல்லை. ரூஃப் போடும்போது தான் நான் போய் பார்த்தேன். அது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் என்ன வேலை நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். இது வந்து எனக்கு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருந்தது. நிறைய நாள் அழுதுட்டு இருந்தேன், வீடு இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் வேறு வழி இல்லை. கடைசியில் நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் அம்மா கடைசியாக இருந்த இடம் அப்படினால நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து எங்கள் அம்மா பேரே வந்து வச்சுட்டோம், நாச்சால் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடிஞ்சது அது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணோம். அடுத்த டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் கடகடன்னு ஏறிடுச்சு. 1 வருஷத்துல முடிச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க வீடு. ஸ்ட்ரக்சர் வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்குள்ள 2 ஃப்ளோருமே ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. கரெக்டாக வந்து தெரியல, உத்தேசமாக சொல்கிறேன். ஆனால் உள்ள வந்து டைல்ஸ் ஒர்க் ஆரம்பிச்சது. அப்போ வந்து வீடு அப்படியே போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் ஒர்க்கே நடக்கல. நாங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டோம். 1 கோடி அப்போ அப்படிங்கிற மாதிரி 1 கோடியை கொடுத்துட்டு 4 மாதம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகி அந்த மாதிரி இருந்தோம். எப்படா வீடு முடியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு வந்து அல்சரே வந்துருச்சு. அந்த மாதிரி ஆணுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி தான், ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். பில்டிங் கிட்டத்தட்ட 4 மாதம் வேலை நடக்காமல் நிற்கிது. நடுவில் மழை வேற வந்துருச்சு. வேலை சுத்தமாக நடக்கலைன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த தான் அடுத்த டிஃபிகல்ட்டி நாங்கள் பெருசாக ஃபேஸ் பண்ணது. அடுத்தது இபி கனெக்ஷன் வாங்குறது இவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் வந்து 1 வருஷம்தான் அந்த அப்ரூவல் கொடுப்பாங்க, நம்ம பில்டிங் அப்ரூவல். 1 வருஷம் தாண்டிடுச்சு. 1.5 வருஷத்துல தான் முடிச்சாங்க. ஸோ அப்ரூவலை ரினிவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்க சொன்னாங்க. இபி ஆஃபீஸில் இதெல்லாம் சொல்கிறாங்க. கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா ரினிவல் பண்ணணும். ஸோ ரினிவல் பண்ணி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் இபி கனெக்ஷன் வந்து 8 கனெக்ஷன் வாங்கணும். 7 வீடு பட் 8 கனெக்ஷனாக வாங்கணும். அந்த 8 கனெக்ஷனும் வாங்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப டிலே ஆணுச்சு. அப்புறம் அந்த சர்க்கியூட் போர்டு செய்கிறதுக்கே வந்துட்டு தனியாக 1 lakh ஆணுச்சு எங்களுக்கு. இந்த மாதிரியான செலவுகள் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத செலவுகள். நான் ஃபஸ்ட்டு காம்பவுண்டு கேட்டாக தானே சொல்லியிருந்தேன். இந்த சர்க்கியூட் போர்டு, ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, நம்ம சிங்கிள் வீடு கட்டியிருப்போம், பார்த்துருப்போம். யாருக்குமே இந்த ஐடியாவே இல்லை. இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது எங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை பண்ணோம் நாங்கள். அடுத்தது பெண்டிங் ஒர்க்ஸ். இது வந்துட்டு இந்த கடைசியில் காம்பவுண்ட் கட்டுறது, கேட் வைக்கிறது. கேட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து நாங்கள் ஃபுல்லாக போடல. ஃப்ரண்ட்டில் வந்து காம்பவுண்டே போட்டிருக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா கேட்டு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இடம் இருக்குது, எங்களுக்கு இடம் இருக்குது. பட் நாங்கள் காம்பவுண்ட் போடாமல் விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அது முட்டு சந்து தான், கார் தான் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே விட்டு வச்சுருக்கோம். டெரஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. இந்த மாதிரியான சின்ன சின்ன செலவுகள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து
ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒர்க் எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ வந்துட்டு அந்த மாதிரியும் நாங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து விஷயங்கள் பண்ண முடிஞ்சது. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபினான்ஷியல் பணமாகவும் சில சில விஷயங்கள் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தான் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். வீடுன்னு கட்டிட்டு நம்ம ஃபுல்லாக பாசிவ் இன்கம்னு இதை சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க அது ஃபுல் பாசிவ் கிடையாது. உண்மைதான். கொஞ்சம் ஆக்டிவ் இன்கம் தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுற பொறுத்து தான் வீடு நல்லா இருக்கும். இது ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்டுக்கு தான் அந்த கிரெடிட் போகும். ஏன்னா வீடு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் டெனன்ஸ் வைக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ஏதாவது கதவு மூடல, பைப் உடஞ்சிருச்சு, தண்ணி லீக் ஆகுதுன்னு இப்படி கூட கால் வரும். உடனே போய் பார்ப்பாரு. ஸோ தினமுமே காலையில் போய் பார்த்துட்டு வருவார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அவர் பண்ணுறனால தான் இந்த வீடு ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது கிடச்சிருந்ததுன்னா அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.